பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களை கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீர்களா? சென்ற சனிக்கிழமை மார்த்தாண்டத்தில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை ஒரு காலம் இல்லாத அளவிற்கு அதிக வல்லமையோடு கூட நடக்கும்படியாக ஆண்டவர் செய்தார். நல்ல பாடல்கள், இறுதியிலே அடியார் செய்தியை கொடுத்து கொண்டு அதை முடிக்க போகிற நேரத்தில் அபிஷேகத்தில் நிரம்பிய பொழுது, செய்தி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே பிசாசுகள் அலற ஆரம்பித்தன, விழுந்தன, உருண்டன, புரண்டன. அந்த இடத்துல ஆண்டவர் உலாவுகிறார் என்பதை எல்லாரும் உணர்ந்தார்கள். ஜெபிக்க வரும்பொழுதும் கர்த்தருடைய வல்லமை தனித்தனியாய் ஜெபித்த பொழுதும் அதிகமாக வெளிப்பட்டது. கர்த்தரை நாம் மகிமைப்பட்டது, அநேகருக்கு புது வாழ்வு கிடைத்தது. பிரியத்துக்குரியவர்களே, மிகுந்த சந்தோஷம் மாத்தாண்டத்தில் ஏற்பட்டது. எல்லாருக்கும் நல்ல உணவு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அனுப்ப ஆண்டவர் உதவி செய்தார். இந்த நல்ல ஆண்டவருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். வருகிற சனிக்கிழமை நமக்கு 3வது சனிக்கிழமை பண்டிகை காலம் போல நாசரேத்தில் எல்லாரும் வர வேண்டும் என்று அழைக்கின்றேன். தேவனுடைய மாளிகையை வைத்து காலை 10 மணிக்கு அந்த விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். எத்தனையோ 1000 பேர் அந்த கூட்டங்களில் பங்கு பெற்று விடுதலை பெற்று புது வாழ்வு அடைந்திருக்கிறார்கள். நீங்களும் ஏன் வரக்கூடாது? நீங்களும் வந்து ஏன் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் மாத்திரமல்ல, அன்னூர் ஜோசப் அண்ணன் அவர்களும், நாசரேத் ஜெபஜாம்பவான் வரவேல் சேகரையா அவர்களும் கூட என்னோடு இணைந்து உங்களுடைய விடுதலைக்காக ஜெபிப்பார்கள். விஞ்ஞானபுரம் யோவான் அண்ணன் தலைமையிலே உங்களுக்கு நல்ல விருந்து தயார் செய்யப்பட்டு பரிமாறப்படும். அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை மறந்து விடாதிருங்கள். அநேகர் அங்கே தங்கியிருக்கிறார்கள். நாள்தோறும் ஜனங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்களும் வந்து சேர வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றோம். அநேக முதியவர்களுக்கு இந்த ஆவிக்குரிய அடைக்கலான் குருவி இல்லத்தை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். இன்னும் நிறைய இடம் காலியாக இருக்கிறது. தினந்தோறும் அவர்களுக்கு நல்ல ஜெபம் அங்கே ஏறெடுக்கப்படுகிறது. நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் மற்றும் குருவானவர்கள் வந்து அவர்களை ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு 3 வேளையும் நாம் நல்ல சிறப்பான உணவை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து வருகிறோம். பிரித்துக்குரியவர்களே, நீங்களும் கூட இந்த நல்ல ஊழியத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நேற்று தினத்தில் நாகர்கோவிலை சார்ந்த ப்ரொஃபஸர் ரத்னசாமி ஐயா அவர்கள் குடும்பத்தார் வந்து எல்லோருக்கும் நல்ல சிறப்பான விருந்து, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, பாயாசம், எக் கிரேவி என்று கொடுத்து பரவசப்படுத்தினார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ரத்னசாமி ஐயாவுக்கு தீர்க்காயுசை கர்த்தர் கொடுப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். நீங்களும் கூட உங்கள் வீடுகளிலே சிறப்பு நாட்கள் வருகிற பொழுது இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு
விருந்தளிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்த பொழுது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு தான் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற பொழுது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இது நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக இதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். சாரிபாத் விதவை குறித்தும் எலியா தீர்க்கதரிசியை குறித்தும் இங்கே நான் காண்கின்றோம். வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் கடைசி மணித்துளிகளில் அந்த பெண் நிற்கின்றாள். அவள் பெயர் சாரிபாத் விதவை. எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. சாரிபாத்தில் கமலம்மா, சாரிபாத்தில் சுமதி அம்மா, சாரிபாத்தில் ஏதோ ஒரு சாந்தியம்மா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சாரிபாத் விதவை என்று அவர்களுக்கு பெயர். ஒரு பெண் தன் கணவனை இழந்து போகிற பொழுது அவளுடைய நிலைமை மிகவும் பரிதாபத்துக்குரியதாக மாறுகிறது என்பதை இந்த பைபிளை மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலும் நாம் அனுதினமும் காண்கிறோம். ஒரு வீட்டில் சரியான ஆண் இல்லைனாலே எங்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஆண் இல்லை அப்படின்னாலே கடைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை பிரச்சனையை சந்திக்கிறதா இருக்கட்டும், எதுக்குனாலும் ஆண் தேவை. அப்போ ஆண் இல்லை, கணவன் இறந்துட்டாரு, இல்லைன்னா இங்கேயா போயிட்டாரு, வியாதிப்பட்டார்னாலே ரொம்ப கஷ்டம். இன்னும் அநேக குடும்பங்களிலே ஆண்கள் இருந்தாலும் பிரயோஜனமே இருப்பதில்லை. காரணம் என்ன? இந்த ஆண்கள் குடிகாரலாக இருப்பாங்க, வேதனையை தான் கொண்டு வருவாங்க, வம்புழுக்கிறவங்களா இருப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போடுறவங்களா இருப்பாங்க. ஒரு சமயம் ஒரு சகோதரி சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. எங்கள் அப்பா இறந்தறிஞ்ச நாள்லேருந்து அவங்க சம்பாதிக்க மாட்டாங்க. அம்மா தான் ஊழியத்துக்கு போய் தான் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொண்டு வருவாங்க. தம்பி இருக்கிறான் நல்லவன், ஆனால் அவன் கூர் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. திருநெல்வேலி லாங்குவேஜில் கூர் இல்லை அப்படின்னா அவனால் சம்பாதிக்கலாம் முடியாது, நல்ல பையனாக இருப்பான், அவ்வளோதான். அப்போது அந்த சகோதரி சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த வீட்டில் 2 ஆண் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவர்களால் ஒரு சம்பாத்தியம் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படி என்றால் இந்த பூமியிலே இதே போல் ஆண்கள் வீட்டில் இருந்தாலும் பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்கிறதுனால பெண்கள் அவர்களுடைய சுமையும் கூட சேர்ந்து சுமப்பதை பார்க்கிறோம். அவர்களுக்கு அதிக வேதனை. ஆம்பளை இல்லாதனால வேதனை, இங்கே ஆம்பளை இருக்கிறாங்க அதனால வேதனை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. பல பெண்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு இப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கு இந்த மாதிரி பெண்களுடைய மன பாரங்கள், மன கவலைகள் அதிகரிக்கிறது. ஆண் வெளியே போய் சம்பாதித்து வந்து கொடுத்தால்தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற பெண்ணாலே சந்தோஷமாக வாழ முடியும், அவள் சாப்பாடு செய்ய முடியும், பிள்ளைகளை கவனிக்க முடியும். அங்கே வெளியே போவதற்குரிய ஆண் இல்லை என்றால், சம்பாதித்து கொடுப்பதற்குரிய ஆண் இல்லை என்றால் அவள் என்ன செய்ய முடியும்? அவளுடைய வாழ்க்கை மிகவும் கடினமானதாக ஒன்றாக மாறிவிடும் அல்லவா? இதைத்தான் இங்கே நான் காண்கிறோம். எனவே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் எப்பொழுதும் இது போன்ற பெண்களை நான் காண்கிற பொழுது ஐயோ பாவம் என்று சொல்லி அவர்களுக்காக நாம் வருத்தப்பட வேண்டும், அவர்களுக்காக நாம் பரிதபிக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நமக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி பெண்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம சபையில் இருக்கிறாங்க, ஊழியத்தின் பாதையில் இருக்கிறாங்க, பக்கத்து வீடுகளில் இருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த குடும்பம் பாவம், உங்களுக்கு நீங்கள் துணையாக இருங்க, நடத்துங்க, அவருடைய தேவைகளை சந்திங்க, அவர்களை ஆபத்துகளிலிருந்தும் பொல்லாத மனிதர்கள் பிசாசுகள் கையிலிருந்து காப்பாற்றுங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். 2வதாக நாம் காண்கிறோம், அவர்களுக்கு நாம் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அவர்களுக்காக நம்முடைய கைகளை தாராளமாக நான் நீட்ட வேண்டும். அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற பொழுது நாம் கூட போய் நிற்க வேண்டும். ராத்திரி திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு, ஆஸ்பத்திரி கூட்டு போகணும், நம்ம அதெல்லாம் சந்தோஷமாக செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை என்பதே உதவி செய்வதற்காகத்தான். அதுவும் இது போன்ற ஏழை விதவைகளுக்காக, திக்கற்ற பிள்ளைகளுக்காக உதவி செய்வது பெரிய சந்தோஷம். பைபிளில் பல இடங்களில் விதவைகளை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அவர் விதவைகளின் தேவன், திக்கற்ற பிள்ளைகளின் தேவன், விதவைகளை நியாயம் விசாரிக்கிறவர் என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம்.
இரண்டாவதாய் நாம் பார்க்கிறோம், இந்த ஏழை விதவை வாழ்க்கையில் போராடி போராடி பார்த்து ஒரு கட்டத்தில் முடியலன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஒரு நிலைமை வந்துடுது. ஏன்னா நாடு முழுக்க பஞ்சம், எல்லாரும் பஞ்சத்தில் கஷ்டப்படுறாங்க, மழையே இல்லை, மழை பொய்த்து போய் விடுகிறது. எலியா தீர்க்கதரிசியுடைய கோபம், ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிகிறது. அப்போது இவங்க போராடி போராடி பார்த்து வருமானமே இல்லைன்னா இனி வாழ்வதை விட சாவது நல்லது. கொஞ்சோல எண்ணெயும் மாவும் இருக்குது, இதை ரெடி பண்ணி நல்லா அப்பத்தை டேஸ்ட்டாக சுட்டு சாப்பிட்டுட்டு செத்து போயிடுவோமே, பிள்ளையோடு சேர்ந்து செத்து போயிடுவோம். நம்ம தனியாக செத்து போனால் அந்த பிள்ளை பாவம், 2 பேரும் சேர்ந்து செத்து போயிடலாம். கடைசி கட்டத்துக்கு வந்துடுறாங்க, தற்கொலை செய்து கொள்ளணும்னு ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. பிசாசானவன் எப்பொழுதும் நீ செத்து போய்விடு, நீ ஏன் உயிரோடு இருக்கிற, நீ பூமிக்கு பாரம், நீ வாழ்ந்து வாழ்ந்து என்னத்தை கண்ட பாரு, உனக்கு யாருமே இல்லை பத்தியா, உன்னை எல்லாரும் எப்படி கேவலமாக பேசுகிறாங்க பார்த்தியா, இதோட நீ செத்து போயிட்டு நல்லதில்லை, ஒரேடியாக முடிச்சிடலாம்ல. சாத்தான் எப்பொழுதுமே அவன் கொலை பாதகனாக இருக்கிறான், அவன் கொல்லவும் அழிக்கும் என்று இவர் எதுக்குமே அவன் வரான். அதனால அவன் செத்து போய்விடு, தற்கொலை செய்து கொண்டு விடு என்று தூண்டுபவனாக போராடுபவனாக இருப்பான். எக்ஸ்ட்ரீம் ஆங்குஷ், எக்ஸ்ட்ரீம் agony, எக்ஸ்ட்ரீம் மென்டல் ப்ரெஷர், ஃபைனலி டேக்கிங் டு ஒன் பாயிண்ட் கமிட் சூசைட், செத்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை கொண்டு வர்றாங்க. தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், கடைசி நிமிடங்கள் வந்து விட்டது, இந்த பூமி விட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் அந்த தாயார் அப்படி வராங்க, பிள்ளையை கூட்டு வராங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் பல பிரச்சனைகளில் சிக்கியிருக்கிறபடியினால இந்த பூமியில் வாழ்வதை விட தற்கொலை செய்து கொள்வது நலம் என்கிற ஒரு நிலைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஊழியக்காரன் மூலமாக உங்களோடு பேசுகிறார். கசப்பான வாழ்க்கை வேண்டாம், வேதனையான வாழ்க்கை வேண்டாம், கடன் என்று என்னை டார்ச்சர் பண்ணுகிறார்கள், இதை என்னாலே தாங்க முடியவில்லை, பிள்ளைகள் வாழ்க்கையில் போதை அடிமைத்தனங்கள் அதிக வேதனையை கொண்டு வருகிறார்கள், என்னை கீழ்ப்படிய மறுக்கிறார்கள், என்னை எதிர்த்து பேசுகிறார்கள், எனக்கு அன்பு காண்பிப்பதில்லை, இதைவிட நான் செத்து போவது எனக்கு நலம், என் பிள்ளை படுகிற பாடுகளை தாங்க முடியவில்லை, வியாதியை தாங்க முடியல, நாங்களாம் செத்து போயிடலாம் நினைக்கிறோம் என்று சொல்லத்தக்க அளவிற்கு இன்றைக்கி நீங்களும் கூட ஒருவேளை வாழ்க்கையின் கடைசி பகுதியில் நிற்பது போல உணரலாம். தற்கொலை பண்ணி செத்துவிடலாமா என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஒரு காரணம் இல்லாதபடி இந்த நாளில் அடியார் மூலமாக ஆண்டவர் உங்களிடத்தில் பேச மாட்டார். யாரோ ஒருவர் இல்லைன்னா யாரோ சிலர் நீங்கள் இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும்ங்கிற அளவிற்கு அதிகமான ஒரு நெருக்கடியில் இருக்கலாம். உங்களை நோக்கித்தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உங்களைத்தான் ஆண்டவர் தொடுகிறார். மகனே மகளே, தற்கொலை செய்து கொள்ளாதே என்று ஆண்டவர் தெளிவாக உங்களோடு பேசுகிறார். கமிட்டிங் சூசைட் இஸ் நாட் அன் எண்ட், இட் இஸ் த பிகினிங். தற்கொலை செய்து கொள்வது என்பது சகல அழிவுகளின் ஆரம்பம். ஆத்மா வீணாக போய்விடும், நித்திய காலமாக நரக அக்கினியிலே நான் தள்ளப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். அதனால் ஒரு காலம் நம்ம செய்யவே கூடாது. ஒரு காலம் தற்கொலை எண்ணங்களுக்கு இடமே கொடுக்காதீங்க. ஆண்டவர் தற்கொலை செய்து கொள்ளுபவர்களை தடுப்பவராக இருக்கிறார்கள். ஸ்டாப். எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறார், ஸ்டாப், வேண்டாம், எனக்கு நீ அப்பத்தை கொண்டு வா, தண்ணீர் கொண்டு வா. அவளை டைவர்ட். ஆண்டவர் அங்கே பல காரியங்களை செய்வதை காண்கிறோம். சாத்தான் அவசரமா அவெல்லாம் செவி கொடுக்காத, போய் செத்துரு. சாத்தான் அவசரமாய் கொலை செய்ய நினைக்கிறான், ஆண்டவரை காப்பாற்ற நினைக்கிறான். திருடன் கொள்ள வருகிறான், ஆண்டவர் உயிர்ப்பிக்க வருகிறார். இதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். மூன்றாவதாய் நான் காண்கிறோம், அந்த சகோதரி சொல்கிறாங்க, ஐயா, அவங்க அழகாக சொல்கிறாங்க, என்கிட்ட கொஞ்சோல எண்ணெயும் கொஞ்சோல மாவும் இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு செத்து போயிடலான்னு தான் ஏன் இருக்கிறோம், உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி என்கிட்ட இல்லையா, எங்கிட்டே கொஞ்சோல எண்ணெயும் கொஞ்சம் மாவு தான் இருக்குது, சாப்பிட்டு நாங்கள் 2 சாப்பிட்டு சாப்பிட போகிறோம், இப்படி இருக்கத்தக்க உங்களுக்கு நான் எப்படி கொடுக்க முடியும், தண்ணி கேட்டீங்க, தேடி கொண்டு பிடிச்சி கொடுத்துட்டேன், எப்படிங்க ஐயா எங்களுக்கு மாவு கொடுக்க முடியும், எங்களால் முடியாது, தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க ஐயா என்று சொல்லி அவங்க ஒரு அருமையான ஒரு பதிலை மிகவும் தாழ்மையாக, பொறுமையாக, அன்பாக, பணிவாக அவர்கள் சொல்வதை காண்கிறோம். Very politely she was answering Elijah. Very politely she is saying no to the request of man of God. அந்த வறுமை, அந்த கஷ்டம், தங்க முடியாத நெருக்கம் அவங்களை மரணத்துக்கு நேராக கொண்டு போனால் கூட அவருடைய குணசாலியாக இருந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் குணநலன்களில் அவங்க குறைபடவே இல்லை. ஒரு மனிதன் அதிக பிரச்சனைகளுக்குள்ளாய், கடன்களுக்குள்ளாய், இது மாதிரி
பல போராட்டங்களுக்குள்ள போகும்போது, ஒரு பெண் போகும்போது, குணசாலிகளாய் இருக்கிற அவர்கள் தங்களுடைய நற்குணங்களை இழந்து விடுவதை காண்கிறோம். பிரச்சனைகள் மேல் பிரச்சனை பார்க்க சந்திக்கிறவங்க கெட்ட வார்த்தைகளை பேசி சமாளிக்க முற்படுவதை பார்க்கிறோம். போதை அடிமைத்தனங்களில் போய் விழுவதை பார்க்கிறோம். அது வரைக்கும் அமைதியாக இருந்தவங்க எதுக்கெடுத்தாலும் சண்டை பிடிப்பதை பார்க்கிறோம், எதிர்த்து பேசுவதை பார்க்கிறோம். அவங்களுடைய வாய் மிகவும் மோசமான வாயாக மாறுவதை பார்க்கிறோம். என் கஷ்டத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி இஷ்டத்துக்கு தாறுமாறாய் பேசுவதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சிலர் பிரச்சனைகள் அதிகரிக்கிற பொழுது தவறான வழியிலே நாம் பணம் சம்பாதித்து விடலாமா, திருடி எடுத்து விடலாமா என்றெல்லாம் துணிகரமாக பாவத்துக்குள்ளே சென்று விடுவதை பார்க்கிறோம். அந்த கஷ்டங்கள், படுகிற துன்பங்கள் அவர்களை மோசமான மனிதர்களாய், நல்லவர்களை கெட்டவர்களாக மாற்றிவிடுகிற அபாயம் இருப்பதை காண்கிறோம். இன்னும் ஒரு சிலர் இந்த கஷ்டங்களை தாங்க முடியாதபடி, வறுமைகளை தாங்க முடியாதபடி சில பெண்கள் தவறான பாதையிலே போகிறதை பார்க்கிறோம். தங்களை தாங்களை விற்று, சரீரத்தை விற்று சம்பாதித்தா கூட பரவாயில்லைங்கிற அளவுக்கு அந்த வறுமையினால தவறான முடிவுகளை அவர்கள் எடுக்கிறதை பார்க்கிறோம். வருத்தப்படுகிறோம். இல்லை, என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுறான், என் பிள்ளை கஷ்டப்படுது, நம்ம தவறான பாதையில் போயிடலாமா? குடித்தின் பாதையில் ஒரு சிலர் என்னை சந்திக்கும் பொழுது அவர் சொன்ன காரியங்கள், இல்லை வேண்டாம், நம்முடைய கஷ்டங்கள், நாம் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள் நம்முடைய குணநலன்களை, நற்குணங்களை கெடுத்துவிட நாம் அனுமதிக்கவே கூடாது. எவ்வளவு கஷ்டங்கள் வேண்டும் என்றாலும் வரட்டும், எவ்வளவு பாடுகள் வேண்டும் என்றாலும் வரட்டும், நாம் நல்லவர்களாகவே இருப்போம். கடைசி வரைக்கும் நாம் தங்கமாகவே இருப்போம். கடைசி வரைக்கும் நாம் யானையாகவே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதும் நம்முடைய குணநலன்களை இழந்து விடாதபடி தேவனுடைய பிள்ளைகளாகவே இருப்போம். பல கஷ்டங்கள் வந்தாலும், பல நெருக்கடிகள் வந்தாலும் நாம் பொறுமையாக இருப்போம். கோல்ட் இஸ் கோல்ட். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தேவனுடைய பிள்ளைகள் தான். எவ்வளவு வியாதிப்பட்டாலும், வியாதி அவர்களை கொன்று கொண்டிருந்தாலும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான். அவர்கள் குணநலன்களை இழக்க மாட்டார்கள். சிரித்து கொண்டே தான் இருப்பார்கள். அன்பாய்த்தான் பேசுவார்கள், கனிவாய்த்தான் பேசுவார்கள், எடுத்தெறிஞ்சு பேச மாட்டார். பல கஷ்டங்கள் வரட்டும், இன்னும் என்ன சொல்ல முடியாத நெருக்கங்கள் என்ன வேண்டும் என்றாலும் வரட்டும், குணநலன்களை இழந்துடாதீங்க. ஏசப்பா பிள்ளைங்கிற ஐடென்டிட்டியை இழந்துடாதீங்க. சர்ச்சுக்கு வர்றதை நிறுத்திடாதீங்க. இவங்க ஊழியக்காரங்களை கனம் பண்ணி பொறுமையாக பேசுகிற மாதிரி நீங்களும் ஊழியக்காரர்களை கனம் பண்ணுங்க. ஊழியக்காரங்க மேலே களத்துக்கி வீசாதீங்க. சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டேன்னு சொல்லி சொல்லாதீங்க. ஆண்டவர் மேலையும் ஊழியக்காரங்க மேலையும் கோவப்படாதீங்க. தங்கமாகவே இருக்க பழகுங்கள். நாம் வாழ்நாள் பரியந்தம் நாம் தங்கமாகவே இருக்க வேண்டும். நம்முடைய நடவடிக்கைகளும், நம்முடைய பேச்சும், கனிவான அப்ரோச்சும், தங்கம், இவன் ஒரு தங்கம் என்று சொல்லி எல்லாரும் சொல்ல வேண்டும். இவள் ஒரு தங்கம், கட்டி தங்கம் என்று எல்லாரும் சொல்ல வேண்டும். சொல்லுவார்களா? வேலை பார்க்கிற இடத்துல உங்களை குறித்து சொல்லுவார்களா? உங்கள் தெருவிலே உங்களை குறித்து சொல்லுவார்களா? வாலிப மகளை நீ படிக்கிற இடத்துல இவள் ஒரு தங்கம் என்று சொல்லி உங்களை குறித்து சொல்லுவார்களா? இப்படிப்பட்டவர்களை பார்ப்பதே கடினமாக இருக்கிறது அல்லவா? சண்டை பிடிக்கிறவங்களை தான் பார்க்க முடியும். ஒருத்தர் நல்லா மூடில் இருக்கும்போது என்னென்னு செய்வாங்க, இதே மாதிரி நெருக்கத்தில் இருக்கும்போது போய் ஹெல்ப் கேட்டால், போ, எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நானே இவ்வளோ நெருக்கத்தில் இருக்கேன், ஓட அடித்து விரட்டுவாங்க. நாய்களை கள்ள தூக்கி வீசுவாங்க, நாயை அடிப்பாங்க, மிதிப்பாங்க. சகோதரத்தின் குடிச்சா நாயெல்லாம் அடின்னு அடித்து மிதிப்பார். ஏய், என்னப்பா இது, என்ன இது? தேவனுடைய கோபாக்கினை வந்துவிடும். நான் கோபமா இருக்கேன், அதனால தான் இப்படி பண்ணேன். நான் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, அதனால தான் பண்ணேன். அதுக்காக இப்படி பண்ணலாமா? என்ன சொல்றீங்க? இல்லை இல்லை, நம்முடைய குணநலங்களை ஒரு காலம் நான் இழந்து விடக்கூடாது. நாம் அப்படி கட்டி தங்கமாக இருக்கிற பொழுது, ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிற பொழுது, மரியாதையாய் பேசுகிற பொழுது, மரியாதை கொடுப்பதில் தவறாமல் இருக்கும் பொழுது, வயதிற்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உரிய மரியாதையை கொடுத்து நாம் பேசும் பொழுது தேவன் பரலோகத்திலிருந்து பார்ப்பார், ஆச்சரியப்படுவார். இவ்வளவு கஷ்டங்களின் மத்தியிலும் கூட என் பிள்ளை இவ்வளவு பணிவாக, மரியாதையாக, தாழ்மையாக இருக்கின்றானே என்று ஆண்டவர் அள்ளி கொடுப்பார், அதிகமாக ஆசீர்வதிப்பார். அடுத்தாப்புல இந்த அம்மா இவர் பார்த்த உடனே உங்களுடைய தேவனாய கர்த்தரோட ஜீவனை கொண்டு சொல்றோம். எலியாவை பார்த்த உடனே ஊழியக்காரன் கண்டுபிடிக்கிறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க. She is able to identify and understand that he is a mighty man of God. மிகப்பெரிய தேவனுடைய பிள்ளை வந்திருக்கிறான்னு பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு தூரம் அவர்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனால் கண்டுபிடிக்கிறாங்க.
நான் ஊழியக்காரர்கள் என்பது நம்மளை பார்த்த உடனே தெரியும், நடவடிக்கை வச்சு பார்த்த உடனே தெரியும். அதை கண்டுபிடிக்கிற அளவிற்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை தர வேண்டும். அடுத்தாப்புல மரியாதை கொடுக்க வேண்டும். ஊழியக்காரனாலே ஒரு மரியாதை தான். அங்கேயே போட்டு வந்துட்டாங்கனாலே அவங்களுக்கு ஒரு மரியாதை தான். பைபிளை கையில் தூக்கிட்டு வராங்கனாலே அவங்களுக்கு மரியாதை தான். அதுக்கு அவங்க தகுதியானவங்களா இல்லைங்கிறதுலாம் ரெண்டாவது அல்லது மூணாவது, அதெல்லாம் மேட்டரே இல்லைங்க. அவங்களுக்கு உரிய மரியாதையை நம்ம கொடுத்தாகும். அப்படி சொன்ன உடனே எலியா தீர்க்கதரிசி சொல்கிறார், நேரம் இல்லை வாசிக்கிறதுக்கு, அதெல்லாம் இருக்கட்டுமா, நீ போ, முதல்ல எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டு என்கிட்ட கொண்டு வா, நான் சாப்பிட்றேன், அதுக்கு பிறகு உனக்கு அதிசயம் நடக்கும். இந்த அம்மா கண்ணீரோடு சாக போறோம் ஐயா, இந்த கடைசி நிமிடம் ஐயா, கடைசி அப்போ லாஸ்ட் சப்பர் ஆண்டவர் சாப்பிட்ட மாதிரி நான் கடைசி போஜனமா சாப்பிட போறேன் ஐயா, ரொம்ப கஷ்டம் ஐயா, சாக போறேன் ஐயா, தற்கொலை பண்ண போறேன் ஐயா என்னமோ சொல்றாங்க. எலியா அதெல்லாம் இருக்கட்டும், போய் அப்பத்தை சுட்டுட்டு வாமா, நான் சாப்பிட்றேன், முதல்ல எனக்கு தா, அதுக்கு பிறகு உனக்கு எல்லாம் சரியாயிரும். கஷ்டத்தின் மத்தியிலும் கூட கரார் பேர் வழியாக எலியா கடுமையாக நடந்து கொள்வதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஒரு கடினமான எஜமானன் என்பதை வாழ்க்கையில மறந்துடவே கூடாது. கனிவான தாயாக தகப்பனாக இருக்கிறார், ஆனால் கடினமான எஜமானன். நீ முதல்ல கொடு, தண்ணீரை கொடுத்தல்ல, இப்ப அப்பத்தை கொடு, எல்லாம் சரியாயிரும். நாம் செழிப்பாக இருக்கும் பொழுது, சம்பளத்துக்கு மேல சம்பளம் வரும்போது அள்ளி அள்ளி கொடுப்பது, ஆண்டவருக்காக, ஊழியக்காரர்களுக்காக, கட்டடங்களை கட்டுவதற்காக, முதியோர் இல்லங்களுக்காக கொடுப்பது சாதாரணமான காரியம். கொஞ்சோளதான் இருக்கு, அதை வச்சுதான் வாழணும், அதை நீ கொடு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா, இன்னைக்கு நான் கொடுப்பேனா, நீங்கள் கொடுப்பீங்களா? யோசித்து பாருங்க. பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மை காண்கிற தெய்வமாக இருக்கின்றார். சில நேரங்களில் கடுமையான நெருக்கடி மத்தியில் இருக்கும் பொழுது கொடு என்று சொல்லுவார். நம்மகிட்ட அதுதான் இருக்கும், அதை கொடுத்தா ஒண்ணுமே இல்லைங்கிறது ஒரு நிலைமை தான், உண்மைதான். ஆனா கர்த்தர் கட்டளையிட்டாருன்னா அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஏனென்றால் ஒரு கடுமையான ஒரு எஜமானன். கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து கொடுத்து பாருங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. உடனே அந்த அம்மா அப்படி கீழ்ப்படுகிறாங்க. அது இருக்கிற கொஞ்சோல எண்ணெய், கொஞ்சோல மாவு வச்சு நல்லா அடிச்சு போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி சுட்டு தீ வச்சு நல்லா அப்பத்தை சுட சுட கொடுக்குறாங்க. எலியா சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே என்ன நடக்குது பாருங்கள். அங்கே 15வது வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அல்லேலூயா. எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா. நல்லா எலியா சாப்பிட்ட உடனே அவளை ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிச்சு அவங்க வீட்டிலே தங்கிக்கிறாரு. அதுக்கு நாள்ல இருந்து பஞ்சம் முடிகிற வரைக்கும், ஒரு 2 வருஷமா 3 வருஷமான்னு தெரியல, அது வரைக்கும் அந்த பெண்ணுடைய வீட்டில் இருந்த மாவு குறையவே இல்லை, கலசத்துல எண்ணெய் குறையவே இல்லை, வந்துகிட்டே இருக்குது, குறையவே மாட்டேங்குது. மாவை வச்சு எண்ணெய் வச்சு அப்பத்தை சுட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பரோட்டாவை சுட்டு போடுற மாதிரி ஹோட்டல் 5-6 பேர் அடிச்சு டக்கு டக்குன்னு அடிச்சு பரோட்டாவை சுட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்காம விட மாட்டேன், ஹோட்டலில் போடான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நமக்கு பரோட்டா ரொம்ப பிடிச்சது இல்லவா. அதே மாதிரி இவங்க எல்லாம் அந்த அம்மா அடிச்சு அடிச்சு அப்பத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எலியா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற, மகன் சாப்பிட்டுட்டே இருக்காங்க, இந்த அம்மா சாப்பிட்றாங்க. டே, இந்த விதவை வீட்டில் சாப்பாடு இருக்குடா, அப்போ இருக்குடா, எல்லாருக்கும் தெரிய வரும். சொந்தக்காரங்கெல்லாம் ஓடி வராங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்களாம் விட்டு ஓடினாங்க, இப்போ எல்லாரும் ஓடி வராங்க. அம்மா எங்களுக்கு அப்பம் தாங்க, வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, அடிச்சு 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 போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவன் சொந்தக்காரங்க எல்லாரும் வராங்க, 100 கணக்கில் வந்து சாப்பிட்றாங்க. எத்தனை பேர் சாப்பிட்டாலும் சரி இவங்க அப்பத்தை அடிச்சு போட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா மாவும் குறைய மாட்டேங்குது, எண்ணெயும் குறைய மாட்டேங்குது, வந்துக்கிட்டே இருக்குதுங்க. விட்டு விட்டு போன சொந்தங்கள் எல்லாரும் அநேக நாட்கள் 2-3 வருடங்கள் வீட்டிலே இருந்து சாப்பிட்றாங்க, தேடி வராங்க. கர்த்தர் சூழ்நிலையை மாற்றாருங்க. உங்க சூழ்நிலையை ஒரு நிமிஷத்துல தலைகீழா கர்த்தர் புரட்டி போடுவோம். ஒரு நிமிஷத்துல உங்க வாழ்க்கை தலைகீழா மாற்றி போடுவோம். தெருவிலேயே நீங்க தான் இன்னைக்கு சாதாரண வீட்டில் இருப்பீங்க, சாதாரணமா எல்லாரோட ஏழையா இருப்பீங்க. அதே தெருவில் நீங்க தான் பெரிய வீடு கட்டி, நீங்க தான் பெரிய பணக்காரர், பெரிய கார்ல வந்து இறங்க முடிய செய்வார். நீங்க தான் பலகீனமானவராக இருப்பீங்க, நீங்க தான் ஸ்ட்ராங்கா எல்லாரும் மத்தியிலும் இருப்பீங்க. உங்க சூழ்நிலை கர்த்தர் தலைகீழாக புரட்டி போடுவார். உங்க ஊழியம் தான் சின்ன ஊழியமா இருக்கும், யாருக்குமே தெரியாத ஊழியமா இருக்கும். உங்க ஊழியம் பெரிய ஊழியமாக தலைகீழாக உங்கள் சூழ்நிலைகள் மாறும்படியாக கர்த்தர் செய்வார். எந்த இடத்துல நீங்கள் கனவீனமான ஒரு பாண்டமா இருந்தீர்களோ அந்த இடத்துல கனமான பொருளாக, எல்லாராலும் மதிக்கப்படுகிற ஒரு மனிதனாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். உங்கள் சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார். மகளே, எந்த பாடத்துல படித்து முடிக்க முடியாதபடி அரியர் போட்டுட்டே இருக்கீங்களோ அந்த பாடத்துல அதிக ஜாம்பவானாக, நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்றவங்களாக, டீச் பண்றவங்களாக
சூழ்நிலையை மாற்றுவார். யோபுடைய சூழ்நிலையை மாற்றினார். தெருவின் ஓரத்தில் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு மொட்டை எடுத்து படித்து கொண்டிருந்த அவனை, வியாதிப்பட்டிருந்த யோபுவை மிகப்பெரிய செல்வந்தனாய் மாற்றி சூழ்நிலையை மாற்றலையா? பெரிய வீட்டுக்கு கொண்டு போகலையா? ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். இந்த பெண்ணுடைய சூழ்நிலையை மாற்றினார், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். இறுதியாக நாம் பார்க்கிறோம், அந்த எண்ணெயை வச்சு மாவை வச்சு அடிச்சு அப்பத்தை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எண்ணெயும் குறைய மாட்டேங்குது, மாவும் குறைய மாட்டேங்குது. உங்கள் பிஸ்னஸ்லையும் பணம் வந்துக்கிட்டே இருக்கு, கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க, காசை எண்ணி எண்ணி போட்டுக்கிட்டே இருப்பீங்க, அது குறையவே குறையாது. எத்தனை பேருக்கு நீங்கள் செலவழிச்சாலும், பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பணத்தை நீங்கள் செலவழித்தாலும், படிப்பிற்கு எவ்வளவு செலவழித்தாலும், திருமணத்திற்கு எவ்வளவு செலவழித்தாலும், கட்டடங்களை கட்டுவதற்கு, நிலங்களை வாங்கி போடுவதற்கு எவ்வளவு பணத்தை நீங்கள் எண்ணி எண்ணி கொடுத்தாலும், வீடுகளை கட்டுவதற்கு எவ்வளவு பணத்தை எண்ணி எண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் உங்கள் பணம் குறையவே குறையாது. உங்கள் அக்கௌண்ட்ல பணம் குறையவே குறையாது. அவங்க ஜிபே அக்கௌண்ட்ல பணம் குறையவே குறையாது. எத்தனை பேருக்கு செக் கொடுத்தாலும் டிடி கொடுத்தாலும் பணம் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க எண்ணி எண்ணி பார்த்து பார்த்து போட்டுக்கிட்டே இருப்பீங்க. மூட்டை மூட்டையா போட்டாலும் உங்களுக்கு பணம் குறையாது. இந்த நாளிலிருந்து கர்த்தர் அப்படியே உங்களை செல்வ செழிப்பாக மாற்றப் போகிறார். அப்படி மாற்றவில்லை என்றால் இந்த பைபிள் பொய்யாக போய்விடும் என்பதை உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். இந்த நாளில் பணம் வந்துகிட்டே இருக்கும். எண்ணி எண்ணி பார்த்து 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 கையை சலிச்சு போகும். உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு செலவழிச்சாலும் பணம் குறையவே குறையாது. உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லாமல் போகவே போகாது. யார் பணம் கேட்டாலும் வச்சுக்கன்னு சொல்லி உடனே கொடுப்பீங்க. இனி பெண்டிங்கே இருக்காது, கடனே இருக்காது, வட்டியே இருக்காது, இஎம்ஐ இருக்காது. எல்லா இஎம்ஐயும் க்ளோஸ் பண்ணிடுவீங்க, லோடெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. நம்புகிறீர்களா? இரண்டில் அப்படித்தான் இந்த பெண்ணையும் ஆசீர்வதித்தார். வாழ்க்கையில் குறைபடவே இல்லை, காசு குறையவே இல்லை, அக்கௌண்ட்டில் பணம் குறையவே குறையாது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வாலிபம் குறையவே குறையாது, சுகம் குறையவே குறையாது, பலன் குன்றவே குன்றாது என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்ணை மூடுவீங்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவ்வளவு அருமையாக இந்த சாரிபாத் விதவை குறித்து ஆண்டவரே நீங்கள் தகப்பனே எங்களில் பேசுனீங்க, அதற்காக சோத்திரம் ஐயா. அக்கௌண்ட்டில் பணம் குறையவே குறையாது. இனி கையில் கல்லாப்பட்டியில் பணம் குறையவே குறையாது. வீட்டில் எல்லா பீரோலையும் பணம் குறையவே குறையாது, வந்துக்கிட்டே தான் இருக்குங்கிற ஒரு நல்ல செய்தியை என் நாளில் கத்தாவே எங்களுக்கு நீ தந்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி. எவ்வளோ நல்ல ஒரு செய்தி, எவ்வளோ நல்ல ஒரு உத்தரவாதம், அதற்காக நமக்கு சோத்துறீங்க. பஞ்சம், அதுக்கு காசு இல்லை, இதுக்கு காசு இல்லை ஆண்டவர். யார்கிட்ட கடன் வாங்க, இவங்ககிட்ட கடன் வாங்க, அவங்ககிட்ட கடன் வாங்கி, வீட்டில் அங்கே 5 ரூபா வச்சுருந்தேனே, அங்கே ஒரு 100 ரூபா வச்சுருந்தேனே, இங்கே ஒரு 100 ரூபா வச்சுருந்தேனே, பாரு எங்கே தேடி பார்த்தாலும் கையில் காசே இல்லையே, ஒரு இடத்துலையும் காசு இல்லையே என்கிற நிலைமையை மாற்றி, அங்கே பார்த்தா காசாக இருக்குது, அங்கே ஒரு 5 லட்சம் இருக்குது, அங்கே ஒரு 10 லட்சம் இருக்குது, இங்கே ஒரு 20 லட்சம் இருக்குது, அங்கே ஒரு 1 கோடி ரூபா இருக்குது, எடு, எல்லாம் சும்மா கிடக்கு பாரு, அதை எடுத்து இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வை, ஒரு இடத்த வாங்கி போடு என்று சொல்லத்துக்கு அளவிற்கு செழிப்பை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறேன். நமக்கு நன்றி அப்பா. கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும். இந்த அருமையான நாளில் கூட நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும். பாத்திரம் நிரம்பி வழியும் எனப்பட்ட தேவனுடைய வாக்கு தத்தமானது நிச்சயமாக இது சத்தத்தை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். பணம் குன்றவே கூடாது, பணம் வந்துக்கிட்டே இருக்கணும். எண்ணி எண்ணி போட போட அக்கௌண்ட்டில் போட போட பீரோவில் வைக்க 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 வந்துக்கிட்டே இருக்கணும் ராஜா. எவ்வளோ செலவழிச்சாலும் குறைபடவே கூடாது, பணம் இல்லாமல் போகவே கூடாது. அதற்காக நமக்கு சோத்திரம். இதனுடைய பலன் ஆண்டவரே அவர்களை தாங்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். அப்படி வியாதிப்பட்டிருக்கிறவருடைய வியாதிகள் எல்லாம் மறைந்து பழைய பலனை, பழைய அபிஷேகத்தை அவர்களுக்கு தந்து நீர் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இறைமகனே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரே மரண வியாதிகள், ஆட்கொள்ளி வியாதிகளை சிக்கியிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மரணத்தை ஜெயித்தவர் ஆண்டவரே சோத்திரம் ஐயா. பிசாசை ஜெயிப்பீராக. மரணத்தின் ஆவிகள் புறப்பட்டு போவதாக, அந்த வியாதியின் பலகீனத்தின் ஆவிகள் புறப்பட்டு போவதாக, அந்த வியாதிகள் தோற்று போவதாக, இழந்து போன பழைய அழகை அவர்களுக்கு தாரும். அலங்கோலமாய் சாத்தா மாற்றி வச்சிருக்கிறார், அழகாய் மாற்று. தொடர்ந்து நம்முடைய கரம் தாங்கட்டு பெரிய காரியங்களை செய்ய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, சகல வரம் மறவாதே. God bless you. God bless you. Amen.